தமிழகத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்படும். அது மட்டுமின்றி பொங்கல் செய்வதற்கு தேவையான சர்க்கரை, வெல்லம், பச்சரிசி, கரும்பு உள்ளிட்ட பொருட்களும் ரேஷன் கடை மூலம் விநியோகிக்கப்படும். அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் அரசின் பொங்கல் பரிசை பொதுமக்கள் எதிர்பார்க்க தொடங்கிவிட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அரசு மேற்கொண்டு வந்த நிலையில் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்ததால் உடைமைகளை இழந்து பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதன்படி வரும் டிசம்பர் 16ஆம் தேதி ரேஷன் கடைகள் மூலம் டோக்கன் வழங்கப்பட்டு படிப்படியாக அடுத்த 10 நாட்களுக்குள் அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பொங்கல் பரிசுடன் 1 கிலோ அரிசி மற்றும் சர்க்கரை வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை உணவுத்துறை தொடங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.